Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 11th biology top most 2 marks and 3 mark questions பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 mark questions வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜிக்கு போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பயாலஜிக்கு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், தமிழ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோஸில் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மறுபடியும் அதை வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்குது, சரிங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரியாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க, சரிங்களா? பயாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் ரெண்டும் மிங்கிள் பண்ணி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் வந்து அதிகம், அதனால் மோஸ்ட்லி 90% புக் பேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, சரிங்களா? 2 marks 3 marks எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்னியில் எல்லா லெசனுமே 5 புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸை படிச்சுட்டு ப்ளஸ்ஸு இதில் எக்ஸ்ட்ரா இன்டீரியர் கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்டர் பாக்டீரியம், மைக்கோபிளாஸ்மா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இன்டீரியர் கொஷின். ஸோ இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே ஒரு லைக் பண்ணுறங்க. ஸோ 5 mark கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இதில் ஃபஸ்ட்டு பயோபாட்னி பார்ப்போம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவாக பயோசுவாலஜி பார்ப்போம். ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோமெரஸ், ஹெட்ரோமெரஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. முனிராவின் சிறப்பு பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கடுத்து பூஞ்சை வேரிகள். ஸோ இந்த 3ம் ப்ரைமரியாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து விரியான் இருக்குது, கேப்னோஃபிலிக் பாக்டீரியா இருக்குது, ஆர்கி பாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, சைனா பாக்டீரியா, பாக்டீரியோபேஜ் இதெல்லாமே இருக்குது, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்டோஸ்டில் எவரி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இந்த பிக்னோசைலிக்கு பிரியோஃபைட்டுகளுக்கு கருவுறுதல் நீர் அவசியமாக உனது விடையை நியாயப்படுத்துக. ஜிம்னோஸ்பெர்முக்கும் ஆஞ்சியோஸ்பெர்முக்கும் உள்ள பொதுவான பண்பு வேறுபாடும் இருக்குது, சரிங்களா? இதை ப்ரைமரியாக படிங்க. அதுக்கடுத்து பீட்டு, ஆம்பரு, ஒற்றைமடிய கேமிட் உயிரி, சந்ததி மாற்றம் இதெல்லாமே படிச்சிருங்க, சரிங்களா? ஒற்றைமடியை இரட்டைமடிய கேமிட் உயிரியோட வேறுபாடு, சரிங்களா? இது கூட நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம், சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா வேரின் படமறைந்து பாவம் குறி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இலைத்தொழுத்தண்டு, குறு இலைத்தொழுத்தண்டு, வரம்புடைய கிளைத்தல், வரம்பற்ற கிளைத்தல், அதாவது சிம்பொடியல், மூணப்பொடியல் பிரான்ச்சிங்ஸ் வரும். ஒரு நடுநரம்பு, பழைய நடுநரம்பு, இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அதுக்கடுத்து கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப், சரிங்களா? வேர், தண்டு, இலை இதோட பண்புகள் படிச்சுருங்க. இலைத்தொழில் காம்பு அதை வந்து படிச்சுருங்க. வேரின் பண்பு, தண்டின் பண்பு, இலையின் பண்பு, சரிங்களா? பண்புகளும் பணிகளும் படிச்சிருங்க, சரிங்களா? அது ரொம்பவே முக்கியம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்மு, அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஆஃப் ஸ்டெம்மு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4 வந்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எப்பயுமே. அதாவது வளமற்ற மகரந்தத்தாள், ஸ்டெரைல் ஸ்டேமன், ஸ்டேமன்ஸ் ஆர் யுனைடெட் அந்த மாதிரி, சரிங்களா? மகரந்த தாள்கள் ஒரு கட்டாக இணைந்தது, அள்ளி இதோட இணைந்தது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துருங்க. ரெசிம் சைம் வேறுபடுத்துக. ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சரிங்களா? வெற்றி சிலாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது கைனோஸ்டிஜியம், சரிங்களா? இது கூட கேட்கலாம், அதனால் இந்த கைனோஸ்டிஜியம் பார்த்துருங்க. அதுக்கடுத்து கூட்டுக்கணி திரள்கணியிலேருந்து வேறுபடுத்துக, சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், பாருங்கள். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கரெக்டான கொஷின்ஸ் வந்து இது பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பன்ம பாதுகாப்பில் தேசிய பூங்காவின் பணிகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இருவிதிலே கோப்ப வடிய பூத்தளம் கொண்ட தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்துவாய், வகைப்பாட்டியல், குழும வகைப்பாட்டியல், சரிங்களா? இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அறிவியல், இருசொல் பெயர் முறை இருக்குது, ஹெர்பேரியத்தின் எவ்வாறு பாதுகாப்பாய். ஸோ இந்த 5வது கொஷினும் ரொம்ப முக்கியம், இதுவும் பார்த்துருங்க. வகைப்பாட்டோட அவசியம், கிளை பரிணாமவியல், பாரம்பரிய வகைப்பாடு மற்றும் நவீன வகைப்பாடு வேறுபாடு, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட இம்பார்ட்டன்ட், செல் கொள்கையின் விதிவிலக்கு. அதுக்கடுத்து தாவர செல், மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், சரிங்களா? இதோட படத்தை வரைஞ்சி பாகம் வந்து நோட் பண்ணிக்கங்க. இது மட்டும்தான் டயக்ராம்னு இல்லை. ஸோ இங்கே வந்து குரோமோசோமோட டயக்ராம் இருக்குது, அதை வரைஞ்சி பார்த்துருங்க. பாலிட்டீன் குரோமோசோம் பற்றி படிச்சுருங்க. லேம்ப் ப்ரஷ் இருக்குது, சரிங்களா? அதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறங்க
படிச்சிருங்க சரிங்களா. அந்த கொஷின்ஸை என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கடுத்து குரோமோசோமோட டைப்ஸ் இருக்குது, புரோட்டோபிளாசா கோட்பாடு இருக்குது, உட்கருவின் பணிகள், கோல்ஜி உறுப்போட பணிகள், செல் சுவரோட பணிகள். ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே ஃபங்க்ஷன் வருதோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ஸோ இது வந்து ப்ரைமரியாக பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து G0 நிலை, இந்த 2 கொஷின்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ மீதி 3 கொஷினை ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுருங்க, இல்லை அதை படிச்சிருங்க. இந்த 5 கொஷின்ஸ் தான் இதில், அதை படித்து வச்சுங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னியில் எழுதக்கூடாதுன்னு நினச்சா கேட்குறதுக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே படிங்க, எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு, நீரின் பண்புகள், நொதிகள்னால் என்ன, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஆர்என்ஏ வகைகள், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மார்ஃபின், புரதத்தின் 2ஆம் நிலை அமைப்பு, முதல் நிலை அமைப்பு, அதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 9th லெசனில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நிறைய 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆக்கு திசுவின் பண்புகள், கல் செல், வாஸ்குலர் கற்றை. இந்த வாஸ்குலர் கற்றை படம் அப்படின்னா நிறைய வாஸ்குலர் கற்றை இருக்குது. திறந்தது இருக்குது, மூடி இது இருக்குது, பைக்கோலேட்ரல் இரு பக்கம் ஒருங்கமைந்தது இருக்குது. ஸோ எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணாலும் கேட்கலாம். அதனால் இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து கற்றை உரை இருக்குது, வழிச்செல்கள்னால் என்னென்னு இருக்குது, இயக்கச்செல்கள், ஆக்கத்திசோட வரைபடம், சல்லடை குழாய், கேலோஸு, பாஸ்ட் ஃபைபர்ஸு. ஸோ நிறையா கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க. இந்த சிடியூப்பு கூட நிறைய டைம் இப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா கட்டண என்ன, உட்டு, பைனஸ் மூரஸ்க்கான வேறுபாடு, ஆண்டு வளையம், வளர்ச்சி வளையத்தோட முக்கியத்துவம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வசந்த கால கட்டை, குளிர்கால கட்டை, மர வைதியல், இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து துளைக்கட்டை, துளைகளற்ற கட்டை, இதுவும் ரொம்ப முக்கியம், இதை வந்து படிச்சிருங்க. நிரப்பு செல்கள், ரிட்டிடோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 11ல் பார்த்தீங்கன்னா நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்டைட்லையுமே நமக்கு 2 மார்க்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு பரவல், டிஃப்யூஷனு, உள்ளீர்த்தல் சரிங்களா, இம்பபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ உள்ளீர்த்தல்னால் சரிங்களா, இங்கிலீஷில் இம்பபிஷன் இருக்கும், அது பாருங்கள். நீரியல் திறன், வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சவ்வூடு பரவல், சாரேற்றம். அதுக்கடுத்து நீராவி போக்குனா என்ன, ஃபோரின் மற்றும் அக்வா போரின், அதை பற்றி எழுதுறது. ஜேசி போஸோட உயிர் துடுப்பு கோட்பாடு, குமிழாதல். அதுக்கடுத்து தரச சர்க்கரை இடமாற்ற கோட்பாடு, நீர் வடிதல், கட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள், அதெல்லாமே படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 12ல் வந்தீங்கன்னா நீர் ஊடக வளர்ப்பு, காற்று ஊடக வளர்ப்பு, இந்த நைட்ரேட் ஆதல், இந்த கால்மோ டியூலின் சரிங்களா, இதை பற்றிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 13 ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு, ஈக்குவேஷன். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணும். ஸோ லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். குவாண்டோசோம், இந்த ஒளி பாஸ் பரிகரணம் 13வது சாப்டர்லேயும் அதே மாதிரி தான் நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது. C4ஓட சிக்னிமென்ஸு, CEM சுவிட்சோட சிக்னிமென்ஸு, ஒளிச்சுவாசம் அதோட இது, சிவப்பு வீழ்ச்சி சரிங்களா, எமர்சன் என்ஹான்ஸ்டு எஃபெக்ட்டு, ஈடு செய்யும் புள்ளி, அதாவது கம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிச்சேர்க்கையோட முக்கியத்துவம், CA சுழற்சியோட முக்கியத்துவம். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து 14வது சாப்டரு. ஸோ ரெஸ்பிரேஷனோட அந்த ஈக்குவேஷன் எழுதி பார்த்துருங்க சரிங்களா. சுவாசித்தல்னா என்ன, அதோட சமன்பாடு, ஏடிபியோட ஸ்ட்ரக்சரு, லிங்க் ரியாக்ஷன் சொல்லுவோம், இணைப்பு வினை, சுவாச ஈவு. அங்கே நிறைய பிளான்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பார்த்துருங்க, ஒரு 2-3 இது இருக்கும். 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம். நொதித்தல்னா என்ன, இதெல்லாமே அடிஷ்னல் கொஷின். சுவாச ஈவோட முக்கியத்துவம், தலப்பொருள் பாஸ்பரிகரணம்னா என்ன, இது படிச்சிருங்க. ஸோ ஃபைனலாக சாப்டர் 15. ஸோ இதுலேயும் நமக்கு நிறையா கொஷின் இருக்குது. இதில் ப்ரைமரியாக நுனி ஆதிக்கம், போல்டிங்கு, ரிச்மான் லாங் விளைவு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒளி காலத்துவம், ஃபைட்டோக்ரோம். அதுக்கடுத்து திட்டமிட்ட செல் இறப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இருக்க வாழ்வியல், மூப்படைதல். அதுக்கடுத்து தட்பப்பதனம், தாவர அசைவின் வகைகள். ஸோ இது வந்து பியூர் சயின்ஸுக்கு தான், பயாலஜிக்கு வராது. ஏஜென்ட் ஆரஞ்சு, முடிஞ்ச அளவுக்கு இந்த செனசன்ஸ் கூட என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே பாட்னியில். ஸோ நெக்ஸ்ட்டு சுவாலஜியில் பார்ப்போம். ஸோ சுவாலஜியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸு சரிங்களா. 3 மார்க்ஸ் தனியாக இருக்குது, 2 மார்க்ஸ் தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெலிடே ரொம்ப முக்கியமாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து சார்லஸ் டார்வினோட பங்கு, இது 2ம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து விலங்கு காட்சி சாலை, வனவிலங்கு சரணாலயம், இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து மீதி வந்து ஜஸ்ட்டு பார்த்துருங்க.
அதுக்கடுத்து சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா எலும்பு மீன்களோட முக்கிய பண்பு, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து மீன்களில் காணப்படக்கூடிய காற்றுப்பயிர்களோட பண்பு, இதுவும் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அன்னலிடா பண்பு, முட்தொழிகளோட பண்பு. ஸோ இது எல்லாமே பாருங்கள், மற்றது வந்து செகண்டரியாக பாருங்கள். அதுக்கடுத்து திசு அளவிலான கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா இணைப்பு திசோட பணிகள், மீள்தன்மை நாழிடை மீள்தன்மை இணைப்பு திசோட வேறுபாடு, பயாப்சி அட்டாப்சி, இது வந்து பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து 4th லெசனில் பார்த்தீங்கன்னா தவளையில் இருக்கக்கூடிய சுவாச முறை, தவளை இரத்தத்தின் பகுதி பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தவளையோட செரிமான மண்டலம், இதெல்லாமே பாருங்கள். தவளையோட பொருளாதார முக்கியத்துவம், அதையும் என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5வது லெசன் வந்தீங்க அப்படின்னா கல்லீரோட படம் வரைஞ்சி பாடம் முடிச்சிருங்க. உடல் பருமன்னா என்ன, இறப்பையில் உணவு செரித்தல், புரத குறைபாட்டு நோய்கள் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. கல்லீரலின் பணிகள், இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 6வது லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த மெட் ஹீமோக்ளோபின் நிறைய டைம் கேட்குறாங்க. அதுக்கு சுவாச நீர்மிகள் இன்னொரு பேர் இருக்குது, ஹீமோக்ளோபின்னு பேர் இருக்குது, மெட் ஹீமோக்ளோபின்னு பேர் இருக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுங்க, நிறையா கொஷின் பேப்பர்ஸில் பார்க்கலாம். சுவாச மண்டல கோளாறுனா என்ன படிச்சிருங்க. உட்சுவாசம் வெளிச்சுவாசம், இது வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தின் ஆக்கக்கூறு, சரிங்களா. அதுக்கடுத்து நிணநீர்னா என்ன, திறந்த சுற்றோட்டம் மூடிய சுற்றோட்டம் வேறுபாடு. அதுக்கடுத்து 8வது லெசனில் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தோட நீள்வெட்டு தோற்றம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது, ஹென்லைன் வளைவு, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அந்த டயக்ராமும் இருக்கும், அந்த டயக்ராமும் என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து 9th லெசனு. ஸோ 9th லெசனில் கொஞ்சம் அதிகமானதாக கூட இருக்கும் கொஷின்ஸு. இந்த உடற்பயிற்சியோட நன்மைகள் படிச்சிருங்க. இடுப்பு வளையத்தில் உள்ள எலும்புகள் யாவை, இடுப்பு வளையம்னா என்ன, பெல்விக் கிரிடில்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஐசோடானிக் ஐசோமெட்ரிக் சுருக்கம், சரிங்களா. ஐசோடானிக் ஐசோமெட்ரிக் கான்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். சட்ட மண்டலத்தின் பணிகள், ஸ்கெலட்டல் சிஸ்டம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10வது லெசனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோன் அண்டு ராடு செல்லு பார்த்துருங்க. சாரி, மூளை கதுப்புகளோட பணிகள், பிரெயின் லோப்ஸ், இது வந்து ப்ரைமரியாக பாருங்கள். எல்லா கொஷினும் படிங்க. ப்ரைமரியாக இந்த கொஷினை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து TS(I) அனிச்சை செயல்னா என்ன, அதன் வகை. ஸோ அதுக்கடுத்து 11வது லெசனில் பார்த்தீங்கன்னா கோலிசிஸ்டோகைனின், சரிங்களா. CCK அப்படின்னு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, அதனால் அதை பார்த்துருங்க. அட்ரினல் ஹார்மோனோட பணி, இந்த 3F, அதை வந்து படிச்சிருங்க. டெட்டனின்னா என்ன, சரிங்களா. டெட்டனி காசிரப் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து சாப்டர் 12, இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரத்தோட பயன்கள் நிறையா 2 மார்க்ஸ் இருக்குது, எது வேணாலும் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே படிச்சுங்க. மீன்களோட உணவூட்டு மதிப்பு, நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, இறால் பொருளாதார முக்கியத்துவம், பிரான் ஃபிஷரி, அரக்குப்பூச்சி பொருளாதாரம், சரிங்களா. லேக் இன்செக்ட் அப்படிங்கிறது, செயற்கை விந்தூட்ட முறை பயன்கள், சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனு, வாத்தோட தனிப்பண்பு. அதுக்கடுத்து நீர் உயிரி வளர்ப்பு, நீர்வாழ் உயிரி வளர்ப்பு, அக்வா கல்ச்சர், அக்வாஃபோனிக்ஸு, வாத்து வளர்ப்பின் நன்மை, டக் ஃபார்மிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸு குயிக்காக நோட் பண்ணி வச்சிங்க. இங்கே 2 மார்க்ஸ் கொஞ்சம் நிறையாவே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் ப்ரைமரியாக கிளாடோகிராமு, கோவியறு கழுகுகள் ஏன் மலட்டுத்தன்மை உடையிறது, பயன்தரும் பாக்டீரியா, நோயுறுக்கி பாக்டீரியா, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த எஸ்ட்ரிமோ ஃபைல்ஸு, ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட்டு கூட நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஷின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி 5th கொஷின் படிச்சிருங்க. அந்த 6வது கேள்வியும் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3rd சாப்டர் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் சம் எபித்திலியார் சூடோ ஸ்ட்ரையேட்டட் ஒய் டஸ் இஸ் மீன். அதே போல் செகண்ட் கொஷின் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்கக்கூடியது, வெள்ளை அடிப்பொத்திசு பழுப்பு அடிப்பொத்திசுலேருந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து நரம்பு திசு அல்லது நியூரான் டயக்ராம், ஸோ இது வந்து என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசனில் நிறையா இருக்குது, சரிங்களா. ஏன்னா கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். குறிப்பாக நீங்கள் வந்து அந்த மண்புழு ப்ளஸ் வந்து தவளை இதை பற்றி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, மண்புழு பெரிஸ்டோமியம் ப்ரோஸ்டோமியம், இதில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே போல் டெர்கம் ஸ்டெர்னம், அது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எபிசோயிக் எண்டோசோயிக், சரிங்களா. இங்கே இருக்குது பாருங்கள், எபிடெஸ் எண்டோடெசிஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒமட்டிடா அல்லது மொசைக் பார்வை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. மொசைக் பார்வைனா நமக்கு தெரியும், கற்பம்பூச்சிக்கு இருக்கிறது. ஒமட்டிடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம், சரிங்களா. அந்தையும் நோட் பண்ணி வச்சுங்க.
தவளையோட வகைப்பாட்டு படிநிலை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5th சாப்டரில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுகுடல் மட்டும் ஏன் உறிஞ்சுகள் இருக்குது, ரெப்பையில் இல்லை, அதை பார்த்துருங்க. இந்த 3வது கொஷின் வந்து பார்த்துருங்க, குடல் உறிஞ்சுகள் பார்த்துருங்க. மனிதனோட பற்சூத்திரம் சரிங்களா. அதுக்கடுத்து வேறுபடுத்துக டீகோடான்ட்டு டைப்போட்டான்ட்டு பிஎம்ஐ. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எல்லாமே புக் பேக்கும் இருக்குது ப்ளஸ் வந்து இன்டீரியர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினை என்ன பண்ணுங்கள், படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஒன்ஸ் பார்த்தாவது வச்சிங்க. அதுக்கப்புறம் கொஷின்ஸில் வந்து பார்த்த பிறகு பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஐயோ இதெல்லாமே பார்த்து நம்ம படிக்காமல் விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து 5வது கொஷின் டெட் ஃபேஸ் நிமோனியா ஏன்னு ஒரு ஆபத்தான நோய். இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா தமனி சிறை வேறுபடுத்துக. ஸோ இது வந்து ஸ்பேஸ் வரணும், இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதில் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எப்போது தோன்றுகிறது, ஹார்ட் சவுண்ட் எப்போ ஃபார்ம் ஆகுது அந்த கொஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு தோன்றல் சரிங்களா, சிஸ்டோல் டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து படிச்சுங்க. ஸ்டெத்தஸ்கோப்பு, இசிஜி இதெல்லாமே படிச்சிருங்க. ஆஞ்சியோகிராம் சரிங்களா, இதை பற்றி படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா புரோட்டோனெஃப்ரியா மெட்டானெஃப்ரிடியா பற்றி படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள் சரிங்களா, ஆஸ்மோ கான்ஃபர்ம்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டார்ஸ் சொல்லுவோம், அந்த கொஷின்ஸ் படிச்சிருங்க. அதுக்கடுத்து யூரிகலான் ஸ்டீனோஹெலைன் அப்படிங்கிற கொஷினு, ஆர்னித்தின் சைக்கிள், அக்வாஃபோரின் சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்க அப்படின்னா கபால எலும்பு சரிங்களா, ஸ்கல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய இதை கொடுத்துருப்பாங்க. சம இழுப்பு சுருக்கம், சமநீள சுருக்கம், அதாவது ஐசோடானிக்கு ஐசோமெட்ரிக்கு, இது ரெண்டையும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து மண்டையோட குறிப்பு வரைக மூட்டுகள் சரிங்களா, இந்த டெட்டனி ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம 3 மார்க்ஸ்லுமே சொல்லியிருந்தோம், இது இங்கேயும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 10வது லெசனில் கொஞ்சம் நிறையா கொஷின்ஸ் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே படிச்சிருங்க. இந்த 2வது கேள்வி கார்னியா மாற்று சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுகிறது ஏன், நியூரான் என்ன, அதுக்கடுத்து உண்டு அல்லது இல்லை கொள்கை சரிங்களா, ஆல் ஆர் நன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம், மூளையை சுற்றி உள்ள உரைகளோட பெயர்கள், இந்த கைரி சல்சி அப்படின்னு இருக்கும், அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. மூளை கதுப்புகளோட பணி, குச்சி மற்றும் கூம்பு சிலோட படம் அதோட வேறுபாடும் படிச்சிங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன்னா என்ன, ஏன் அதை வேதி தூதுவர்னு சொல்கிறோம், உடல் சமநிலை பேணுதல் அப்படின்னா என்ன, அதை படிச்சிருங்க. ஹைப்பர் கிளைசீமியா ஹைப்போகிளைசீமியா, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஃபைனலாக 12th லெசனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மண்புழுவத்தோட பயன், அரக்குப்பூச்சி எந்த மரத்தில் வரும், அது குறுக்கு கலப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா, ஒழுவனை நண்பன், வெர்மி டெக்கு, மண்புழு குளியல் அதாவது வெர்மி வாஷ்னு சொல்லுவோம், செரிகல்ச்சரு, வல்டனிசம், மோரி கல்ச்சரு, ஏபி கல்ச்சரு, கக்குன்னா என்ன, அது எல்லாமே பாருங்கள். ஸோ டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாதிரி முதுகு நான் வரைஞ்சி பார்த்துருங்க. செரிமான மண்டலம், தவளையோட மூளை, குச்சி கூம்பு செல்லு, கல்லீரல் கணையம், மனிதனோட கண், நெஃப்ரானு, சிறுநீரத்தின் நீள்வெட்டு தோற்றம், மனித மூளையின் அமைப்பு, அனிச்சை வில்லு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நோட் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு டயக்ராம் வந்து என்ன சொன்னேன்னு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக டயக்ராம் கொஷின்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.